அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நீங்கலாம் திக்ர்னா என்ன நெனச்சுட்டு இருக்கீங்க? வெறும் ஒரு இடத்துல அல்லாஹ், அல்லாஹ் என்று சொல்லிக் கொண்டு இருப்பது தான் திக்ர்ன்னு நெனைக்கிறீங்கன்னா, அது தவறு. ஏன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூங்கும்போது துவா சொல்லிக் குடுத்தாங்க. தூங்கி எந்திரிச்ச பிறகும் துவா ஓதுங்கன்னு சொன்னாங்க. வீட்டுக்குள்ள நுழையும்போது துவா சொல்லுங்கன்னாங்க. வெளிய போம்போது துவா சொல்லுங்கன்னாங்க. இப்படி காலையிலிருந்து நம்ம எந்திரிச்சதிலிருந்து இரவு தூங்கும் வரை எல்லா சந்தர்ப்பத்திலயும் துவா சொல்லிக் குடுத்தாங்களே, அதற்கான நோக்கம் என்ன? எல்லா நிலையிலுமே அல்லாஹ்வை நினைவு கூரணும் என்பதற்காக தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா சந்தர்ப்பத்திலும் துவா சொல்லிக் குடுத்தாங்க. அதனால நம்ம ஒரு இடத்துல உட்கார்ந்து தஸ்பீஹ் செய்றோம், திக்ர் செய்றோம் அப்டின்னா, அது மட்டும் திக்ர் கிடையாது. எல்லா நிலையிலுமே அல்லாஹ்வை நினைவு கூறுவது தான் திக்ர். அதனால இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வ அதிக அதிகமா நினைவு கூருங்க. அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ உதுகுருல்லாஹ திக்ரன் கஸீரா. ஈமான் கொண்ட விசுவாசிகளே, நீங்கள் அல்லாஹ்வை அதிகமாக திக்ர் செய்யுங்கள். அல்லாஹ்வை அதிக அதிகமாக நினைவு கூருங்கள் அல்லாஹ் கூறுறான். அப்போ அதிகமா நினைவு கூர்னா அதுக்கு என்ன அர்த்தம்? எல்லா நிலையிலுமே அல்லாஹ்வை நினைவு கூறுவது. அதனால எல்லா நிலையிலுமே அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. இன்னும் நம்ம பேஜ ஃபாலோ பண்ணாம இருந்தீங்கன்னா, ஃபாலோ பண்ணிக்கங்க. இது உங்க ஃபிரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.